நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிலிகுரியில் இருக்கிறேன். சிலிகுரியில் கிளைமேட்டு இப்போ தான் லைட்டாக மழை விட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. உண்மையாலுமே 2 நாள் தங்கிட்டேன். என்ன 2 நாள் தங்குறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜீன்ஸ் பேண்ட்டு சில துணிகள்லாம் துவைச்சி போட்டேன். கிளைமேட் இப்படி இருந்தால் எப்படி காயும். நேற்றுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டேன்னா சில விஷயங்கள்லாம் காட்டுறேன், பாட்டுவாங்க. குட் மார்னிங். நான் சிலிகுரியிலிருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 8:30. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. எந்த வேலையும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ 8:30 மணி ஆயிடுச்சு. ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா அங்கே ஹோம் ஸ்டேயில் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தா எந்த கடையுமே நீக்கல. விசேஷம் போல் இருக்கு. பூரா அந்த காளி சிலையாக வச்சுக்கிட்டு இல்லை காலையிலேயே ஸ்வீட் வாங்கிட்டு இருக்காங்க. 8:30 மணிங்கிறத பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க. இதுதான் நான் தங்கி இருக்கிற இந்த ஹோம் ஸ்டே. நானும் ஓரளவுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்து பேசுகிறேன். பையா இதர் அபி ஜாய் சாய் துக்கான் கிதர் கேட்குறேன். அவன் அப்படியே அசந்துட்டான். இப்படி ஒரு ஹிந்தி நான் கேட்டதே இல்லைடா அப்படின்னு. நேற்றுக்கு மார்க்கெட் போனேன். 20 ரூபா தான் இங்கேருந்து மார்க்கெட் போகிறப்போ. நாங்கள் போயிட்டு சமோசா அது இதெல்லாம் சாப்பிட்டு திரும்பி வரப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என் பாக்கெட்டில் பணங்கள்லாம் கொண்டு போனேன். சில்லறையிலாம் இருந்தது. பட் ஒரு 500 ரூபா மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமே தெரில. ரூமில் டவுசரியே தலைகுப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பட் மிஸ் ஆனது தான். எப்படின்னு தெரியல. யாரோ ஒருத்தருக்கு எடுத்தவங்க அது சந்தோஷமாக இருப்பாங்க. பட் எனக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்குது. ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியாக போய் டீ சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எல்லாமே மழை பெய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா என்னோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நேற்றுக்கு ஈவினிங் வந்த உடனே துவைச்சி போட்டேன் நான். ஆனால் இப்போ வரைக்கும் காயிலது. ஸோ இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிச்சுக்கடா தங்கம். எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. மற்றபடி இன்றைக்கி என்ன, நான் கொஞ்சம் இந்த ஷூவெல்லாம் போய் வாங்கணும். அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே 2 பைக் ஷாப் இருக்குது. அது போக டெகத்லான் இருக்குது. டெகத்லானில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஷூ நம்ம ரைடிங்க்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா அது 4500க்கு மேலே வருது. இப்போ டைம் கரெக்டாக காலையில் 11:15. ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி மேகி. இங்கே தமிழ்நாட்டு கடை ஒன்று இருக்குது. அதை ஈவினிங் ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் மாற்றியாச்சு. இதான் இவ்வளோதான் குட்டி ரூம் தான். ஏன்னா அது 1000 ரூபாய். இந்த மழை பெஞ்சு அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒருத்தனுக்கு இது போதும் இல்லையா. இது கொஞ்சம் வேகண்டாக இருந்தது, சிங்கிள் பெட்டு. ஸோ அதனால் நான் இந்த ரூமை மாற்றிக்கிட்டேன். 500 ரூபா தான் பணத்தை எழுந்திரிச்சு போடாங்க. பாருங்கள், பேண்ட்டு காயில், இந்த பனின்னு எதுவுமே காயில். இது இங்கே ஒன்று தொங்கிட்டுருக்கேன். நூடுல்ஸ். இதில் ஒரு பெரிய பிரச்சனை. கேப்கட்டில் எப்படியே ஹேக் பண்ணி நான் இத்தனை நாளாக வீடியோ டேப்பில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பண்ண முடியல. அது சரி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் இப்படி போட்டனாலுமே அந்த கேப் கட்டுன்னு அந்த எமோஜியா சிம்பிள் இது வரும். எப்படி என்னோட இல்லை. சரி, பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன். இந்த ஒரு வீடியோ அதோட தான் போட்டாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஷூ சோலோஸில் வாங்கினேன். இதுக்காகத்தான் நான் ஒரு மால்க்கெல்லாம் போனேன். டெகத்லான் இங்கேயும் இருக்குது. இங்கே இல்லாத விஷயமே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் சிலிகுரியில் இருக்குது. அவ்வளோ டெவலப்பாக இருக்குது. லைட்டாக ஹோம் சீக் வந்துருச்சு. நான் ரைடு கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பெனி ஓடவே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த வேலையும் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு 4 நாளாக கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. அது சில விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கும் ரைடில். இப்போ நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேங்டாக் போகிறதுக்கு அந்த ப்ரோ கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை அதிகமாக பெய்யறதுனால கொஞ்சம் ரிவர் கிராசிங் அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். எதாக இருந்தாலும் சரி போய் பார்த்துக்குவோம். நேற்றுக்கு வாட்டர் வாஷ் பண்ணலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிஷுவோ சம்திங் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. அதாவது நம்ம ஊர் ஆயுத பூஜை மாதிரி. அதனால் டோட்டல் எல்லா கடையுமே நிறைய லீவ் விட்டுருந்தாங்க. அப்படியே வச்சிருந்த கடையில் நிறைய ஃபெஸ்டிவலாக வேறு மாதிரியே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரதர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ப்ரோ வாட்ஸ் யுவர் நேம்? ரொம்ப கைண்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணார். மறக்கவே மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு அந்த ஓட்டு மேலே பார்த்தா தெரியும். இது சிலிகுரியா இல்லை சிரபுஞ்சியானே தெரில. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அப்படியே போயிட்டே இருப்போம். மழை பெஞ்சிட்ருக்குதே, ஜில்லுன்னு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இப்போவும் போட்டால் உள்ள வேர்க்குது. எங்கேயோ போக சொல்லுது அத்தான். கரெக்டாக ஈவினிங் இந்த இடத்துல நம்ம மதுரைக்காரர் ஒருத்தர் கடை போட்டிருந்தார். இட்லி தோசைனாரு. டே சாமி நீங்கள் தானா அப்படின்ட்டு போய் பேசிட்டு
நல்லா திருப்தியாக ஒரு 2 இட்லி 2 சாம்பார் வடை கொடுத்து அப்படி செம்ம டேஸ்ட்டு. அப்போ தான் உயிரே திரும்பி வந்தது. அவர்கிட்ட கேட்ட வேறு யாராச்சும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களா, இங்கே ஒரு 6 குரூப் இருக்குது அப்படிங்கிறாங்க சிலிகுரியில். தள்ளுவண்டி கடை மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இட்லி தோசை நம்ம ஊர் டேஸ்ட்லேயே ஜம்முன்னு கிடைக்கும். அதை இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த ஷூவில் ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு வந்து 8 தான், அதாவது 42 தான் என் சைஸு. நான் அங்கேயே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு கடையில். அது எனக்கு டைட்டாக இருந்தது. நான் ஒரு சைஸ் கேட்டேன், பட் இருக்கிறதுலேயே இதுதான் சைஸு, இதை விட சின்ன சைஸ் தான் இருக்குதுன்னாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இதை வந்து நீங்கள் போட போட அது வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னாரு. போட போட ரெடி ஆயிரும், போடுறப்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ யாரோ ஏன் பிடிச்சிட்டு ஒரு இதாக இருக்குது. இந்த வழியாக போனோம்னா ஹாங்காங் மார்க்கெட்னு ஒன்று இருக்குதுங்க. நான் அங்கே போனேன். போய் பார்த்தா எவ்வளோ பெரிய பிளேஸு. எல்லா பிராண்டோட விஷயங்களுமே வந்து ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு கூலர்ஸ் முதற்கொண்டு ஷூ முதற்கொண்டு எல்லாமே இங்கே கிடைக்குது. நான் ரொம்ப நேரம் அப்படியே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஆனால் எதுவுமே வாங்கலை. நான் காலையில் நல்ல சகுனம் நினைக்கிறேன். நான் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா டயரை மாற்றிடலான்னு அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். அப்போலோ H1 சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. நிறையா செலவுகள், எதிர்பாராத செலவுகள்லாம் நிறையா வந்துடுச்சு. நான் நினைக்கவே இல்லை. இது எவ்வளோ தூரம் போக முடியுமோ கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டிக்குவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நமக்கு ஒடிசாவில் ஒரு இது செல்லான் போட்டாங்க இல்லையா, அந்த செல்லானில் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் எப்படியோ தேத்தி வச்சுருக்கேன். அதில் தான் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். நான் இருந்த ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாள் சேர்ந்து எனக்கு 1500 ரூபா தான். ஃபஸ்ட் நாள் 1000 ரூபா, 2வது நாள் அந்த சிங்கிள் பெட்டுக்கு மாறிட்டேன் 500 ரூபா. பணத்தோட அருமை வறுமையில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் லைட்டாக. மச்சான், வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு. பணம் வரும், வராமல் எங்கே போயிடும். 105 ரூபா 17 காசு. இந்த சிலிகுரி பொறுத்தளவுக்கு மண்ணின் மைந்தர்கள்னு அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே பிரித்து பார்க்கவே முடியல. ஏன்னா எல்லா முகங்களுமே இங்கே இருக்குது. ரொம்ப 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 கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு கடையில் போய் உட்காந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் வந்தாங்க. நான் டீ குடிக்க போயிருந்தேன். அப்படியே தம்மு போட்டு இழுத்தாங்க பாருங்கள் 2 பேர். அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. நம்ம வந்திருக்கு தமிழ்நாட்டிலேருந்து, அதனால் நமக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சுது. கடைக்காரங்களோ பக்கத்தில் இருந்தாங்களோ அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் செக்கிங் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் மேப் போட்ட கேங்டாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடையில நிறையா வாட்டர் கிராசிங்லாம் வரும்னு அந்த பையன் சொன்னபடி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முருகா கூடவே இருந்தும் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருப்பா அப்படின்னு தான் வேண்டணும். முருகன்கிறது எங்கள் அப்பா பேர் முருகேஷ். அதை சொன்னேன் நான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அங்கே பாருங்க ஹில்ஸு. ஐயோ பூரா மிஸ்டாக இருக்குது. அதில் தான் போக போகிறோம். ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த பெங்காலி ஃபுட்டு தான் இருக்கும் போல இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. 2 பரோட்டா மாதிரி ஒன்று, பரோட்டா கிடையாது அது, ஒரு ஆம்லெட். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்ருக்கு. நான்வெஜ் தொடவே இல்லை, தொடவும் கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்டு 2 பரோட்டா, ஒரு ஆம்லெட், ஒரு தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 90 ரூபா தான். இப்போ தான் ஹில்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன்னு நினைக்கிறேன். எப்பா வரவேற்பு அருமையாக இருக்குது. ஆனால் எல்லா பக்கம் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குது. பாருங்க மலைக்குள்ளே அப்படியே மிஸ்ட்டு. பொறுமையாக போவோம் மக்களே, எந்த அவசரம் இல்லை, ரொம்ப நிதானமாக போயிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, வர்ற வண்டிகள் பூரா நம்பர் இதையே நோட் பண்ணுறேன், எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், இந்த 2 தான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஏன் இப்படி எப்போவுமே நான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், இப்போ தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 12-13 நாள் அப்படி இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீயா தேடிக்கிட்டது தானேங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் இந்த டைமில் இந்த ஃபீலிங் எனக்கு இப்படி இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மக்களே. பசுமை சரணாலயம் ஹாரன் ப்ளீஸ் அடிச்சிட்டோம். இந்த இடத்துல நிறுத்தி காட்டணுங்கிற எதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒன்று
ஏன்னா அவ்வளோ பெரிய டீலா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அகலமாக எப்படி இதனோட அந்த வழித்தடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் போய் பூரா அடிச்சுட்டு போயிருக்குது. பார்க்குறக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க நல்ல தைரியமாக பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். அப்படியே மேலேருந்து அந்த பாறைகள்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பக்கம் ட்ரிசில் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் ஃபோட்டோலாம் நின்று எடுக்க முடியாது. அப்படியே ஒரு கிளிக். மேலே பாருங்கள். ஓஹோ ஆமாங்க, ட்ரெயின் தான். இதுக்கு மேலே போகலாம் ட்ரெயினில் வந்தால். இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது லைட்டாக வெயிலை பார்த்த உடனே. ஏன்னா வாட்டர் கிராசிங் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்களா அந்த பையன் காலையில் ஹோம் ஸ்டேயில். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண. அப்படி நான் வந்து இந்த ஐஃபோனுக்கு ஒரு மைக் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒரு 1500 என்னமோ வாங்கினேன். அதுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுறது இல்லை, அதை நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. நானே ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ண ஒவ்வொரு இடத்துலையுமே தூக்கி போட்டுறோன்னு ஏன்னா நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதை நான் செமந்துக்கிட்டு ஏன் தெரியணும், அது ஒரு சின்ன பொருள் தான், அதை செமந்துக்கிட்டுன்னு இல்லை, அதை ஒவ்வொரு டைம் எடுத்தும் நம்ம செட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கடுப்பு வரும். இதை யூஸே பண்ணலையே, இந்த பொருள் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். என்ன சொல்கிறீங்க? நம்ம லைஃப்பில் வேண்டாத பொருளெல்லாம் தூக்கி சமைக்கிறதோட தூக்கி வீசிடலாம். எம்மாடி எம்மா, ஓய்யோயோ வாவ், எவ்வளோ பெருசு, எவ்வளோ தண்ணி இருக்குன்னே தெரியாது. பட் நான் ஆப்போசிட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மன்னிச்சுடுங்கோ, பின்னாடி எந்த வண்டி இல்லை. ஐயோ அவர் பார்க்குறாரே, கருக்குன்னு ஆயிடுச்சு. வெயில் வந்துடுச்சுங்கோ. இங்கே பள்ளம் பாருங்கள், ஏதோ ஒரு கல் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க சோழி சுத்தமாக ஆகிடும். நான் ஏன் இந்த பக்கம் வர தார் ரோட்டு விட்டு ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அடே என்னடா அது, என்னத்தடா போட்டு எரிக்கிறீங்க? நிலக்கரியை போட்டு எரிக்கிறாங்க, புகை பாருங்க. எதிர்பார்த்து பயந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். கிளைமேட்டு வேறு, நம்ம பைபாஸில் ஓட்டுற மாதிரி எதன் கிளைமேட் இருக்குது. நாட் பேட், குட் குட் குட். நனையிறோம் காயிறோம் நனையிறோம். ஓகே. சிக்கிம்ங்கிற பேரெல்லாம் வந்து நான் லாட்ரி சீட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த முன்னாடி இருந்த காலத்தில் சிக்கிம், அசாம், மணிப்பூர் லாட்ரிகள் அப்படிம்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, அப்படி தான் பேர் வச்சு விற்பாங்க. இந்த ட்ரிப்பில் ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் சிக்கிம். நாம் இது வரைக்கும் வந்த பாதையில் இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மேப்பில் பார்த்தா தெரியும், எல்லாம் பச்சைக்குள்ளேயே தான் ரோடு, ப்ளூ கலரில் ரோடு போயிட்டுருக்கு. அப்படியே நுரையரில் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை நிறைய பைக்கர்ஸ் வர்றாங்க வெஸ்ட் பெங்கால். நம்மளாம் எப்படி உள்ளூருக்குள்ளேருந்து ஊட்டி போக முடியல, அந்த மாதிரி ஆட்டிருக்கு. நான் மேப் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா கரும்பு, நான் பாட்டுக்கு பஸ்ஸு போகுதுன்னு பஸ்ஸு பின்னாடியே போயிட்டேன். முன்னாடி ஒரு வெஸ்ட் பெங்கால் பைக் போயிட்டுருக்கு, டபுள்ஸ் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரமாக நான் அவங்கள ஃபாலோ பண்ணியே அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அப்படியே அவங்க நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி வண்டி போயிட்டுருக்குது, அப்படியே நம்ம கூட போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு ஏன் ஸ்லோ பண்ணுறானுன்னு தெரியலையே. அப்படியே கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. பூரா வண்டியுமே நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்காக? இந்த இடம் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, ரொம்ப குறுகலாக இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு வண்டியாக தான் போக முடியும். அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம், அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் விடுறாங்க. சில முந்திரி கொட்டை கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே போட்டுடுறாங்க, அதில் மாட்டிக்கிறாங்க. இந்த வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருக்குது. ரோடு அப்படி ரொம்ப இதாக இருக்கிறதுனால. ஆனால் ரோட்டுக்கு மேலே போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வீக் டேஸில். வீக்கெண்டு வந்து நினச்சி பாருங்கள், வந்தீங்கன்னா மாட்டினீங்க. அங்கே மலை, இந்த மலை உச்சி இருக்குது இல்லையா, உச்சியிலிருந்து ஒரு ஃபால்ஸ் கொட்டிகிட்டு இருக்குதுங்க. அப்படியே பார்த்தா தெளிவாக தெரியுது. இதில் ஜூம் பண்ணால் உடஞ்சி போயிடும், இல்லைன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருவோம். என்னடா பண்ணுறீங்க, கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்கிறீங்க? டே இதெல்லாம் டாய்லெட் கழுவுறதுடா. இந்த இதிலடா போகிறது நான். வெல்கம் டு கலிம்போங். கரெக்டாக தான் கூகுள் மேப் கூட்டிகிட்டு போகுதா? ஐயோ கீழே போயிருக்கணுமோ கேங்டாக்கு. 25 நிமிஷம் அதிகமாகிடுச்சு, டவுட்டாக இருக்குது. சார் கேங்டாக். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.
எனக்கு எப்பவும் டவுட்டு. நான் சம்டைம்ஸ் சில தப்புகள்லாம் பண்ணுவேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்படி அட்ரஸ் கேட்குறப்போ வண்டியை வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் கேட்குறப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும், ரெண்டாவது அவங்களுக்கு காது கேட்காதனால இரிட்டேட்டிங் ஆகும். ஓ, இங்கேயே இருக்குது பாருங்க கேங்டாக். நான் அதுக்குள்ளே மேப்பு அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்படியும் போல மாட்டிருக்குது. ஒரு 25 நிமிஷம் சுற்றுட்ருக்கும். அங்கங்கே ஆர்மி வெஹிக்கிள், ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே எல்லாமே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரோடு காலியாக இருக்குதுங்க. இந்த 1-2 வண்டியெல்லாம் மேட்டரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அங்கே மெயினான ஊர் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அந்த மேலே போகிறதில்ல. ஏன்னா எல்லா வண்டிகளுமே டூரிஸ்ட் வண்டிகள் பூரா அந்த பக்கம் தான் போச்சு. அது என்னென்னு தெரியல. நம்ம கேங்டாக்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம போகிற இடம் கேங்டாக், அதுக்கு தான் மேப் போட்டிருக்கோம். அப்போ நம்ம அந்த வழியாக போனப்போ பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் தான் காட்டுச்சு. ஸோ அது முக்கியமான இடமா இருந்தால் நம்ம அங்கேருந்து கூட பாஸ் பண்ணி போய்க்கலாம் இல்லையா. சகப்பாக காட்டினப்போ டவுட் ஆச்சு. ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. ஷூ நோஸ்டி பரவாயில்ல. 2-3 வண்டி பாஸ் ஆச்சு. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். வண்டிகள் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரை மணி நேரமாக போட்டாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்மி பீப்புள் தான். அடிக்கும் தலைக்குமே. இல்லைன்னா நம்ம ஆளுக்கு இடையில சொறி நின்றுருப்பாங்க. இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. அந்த மாதிரி சின்ன பசங்களாம் இருக்காங்கப்பா. எவ்வளோ டிராஃபிக்கில் நாம் அப்படியே ராஜா பகுத் மாதிரி போயிட்டுருக்குறோம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக கிளியராக ஒன் சைடாக நிற்கிறாங்க. எவ்வளோ நேரம் பாருங்கள். சிகரெட் பிடிக்காதா, கிளியர் ஆகிடுச்சு. ஒரு சின்ன டீ பிரேக். நம்ம சிலிகுரியில் ஆரம்பிக்கிறப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஒரு 32 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும். அப்படி இருக்குது. ஸோ நான் ஜாக்கெட் இது கூட போடல. பை, தேங்க்யூ. இந்த கடை, இந்த பசங்கள்லாம் சூப்பராக இருந்தாங்க. பட் இந்த கல்லாப்பொட்டியில் ஓனர்னு ஒரு பொண்ணு இருந்தது. நல்லா அழகாக இருந்தது. ஆனால் அதனோட பிஹேவியர் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஐ மீன் இங்கே தான் நிற்கிது, இந்த பக்கம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, எவ்வளோ காஃபி அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அப்படியே அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு லிப்டிக் போட்டுக்கிட்டு அப்படியே 16 சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. மறுபடியும் எனக்கு டவுட்டாக இருந்தது, ஒரு காஃபி அவ்வளோ ஒரு ரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் ஒரு மாதிரியாக 50 அப்படின்னுச்சு. அதை போட்டுவிட்டேன். ஆனால் காஃபி சூப்பராக இருந்தது. நம்ம கீழே சிலிகுரியோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கப்பில் கோலையில் 2 முழுங்கு குடித்தா தீந்துடும், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து ஒரு அரை லிட்டரு காஃபி மாதிரி இருந்தது. எனக்கு அந்த காஃபி குடிக்கிறப்ப என் ஒய்ஃப் ஞாபகம் தான் வந்தது. நான் டம்ளரில் துளி வேலை கொஞ்சமாக குடிப்பேன், என் ஒய்ஃப் நிறைய குடிப்பாங்க. இதை காலையில் குடிச்சிருந்தேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே தேவையிருந்திருக்காது, அவ்வளவு அதிகமாக இருந்தது. பட் நல்லா இருந்தது. என்னால் வந்து ஒரு 60% தான் குடிக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தது. பாலும் அதிகம், சர்க்கரையும் அதிகம். ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு. என்னோடய ரைடிங் பேண்ட்டுக்கு முக்கியமான இடத்துல கிழிஞ்சிருக்கு. அப்படியே அந்த நெகுந்து வந்துருச்சு ஒரு மாதிரியாக, ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் ஒரு 10 days ஓட்டணுமே. உள்ளே தான் நம்ம அதில் பேஸ் லேயர் போட்டிருக்கோம். கீழே பாருங்கள், ஒரு குழந்தையோட ஷூவை கட்டி தொங்கிட்டுருக்கான். என்னடா கான்செப்ட்டுங்க கான்செப்ட். வெஸ்ட் பெங்கால் வித்தியாசமாக இருக்குது. நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதான் சிக்கிம்குள்ளே என்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. தி க்ரீன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா சிக்கிம்னு போர்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்மளோட இந்த ரைடில் 5வது புது ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள என்ட்ராக போகிறோம். அந்த இடத்துல நிறுத்தி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுமா? வெல்கம் டு சிக்கிம். என்ன சைடில் விட்றாதீங்க பையா. கேங்டாக். ஓ, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அறிவிப்பு பலகைய கோ ஸ்லோ நேரோ ரோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு 30 டிகிரின்னு காட்டுது. நான் காலையில் வந்து ரொம்ப யோசனையாக இருந்தேன். சிலிகுரியிலேயே இப்படி இருக்குதுன்னா
இங்கே எப்படி இருக்கும் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன். கம்முன்னு கேன்சல் பண்ணிடலாமா, இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே போட்டுடலாமா, நாளைக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலமாவில் இருந்தேன். ஆனால் வந்தது பரவாயில்ல. 2 நாளாக நனைஞ்சு கிடந்ததெல்லாம் இன்றைக்கி காஞ்சி போச்சு. இங்கே வந்து கூட துணியை துவைச்சி போட்டிருக்கலாம் போல் இருக்குது. 1 ஹவரில் காஞ்சிருக்கும். அந்த துணி காயறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 35 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதைத்தான் பதிவு பண்ணோன்னு நினச்சேன். நம்ம ஊர் கோழி வாங்கி நம்மளுக்கே வறுத்து கொடுக்குற KFC இங்கே இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து இது வரைக்கும் ஒரு 500 போர்டு வச்சுருப்பானுங்க, நியூ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் KFC சிக்கன் எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் இந்த பார்வை. பிடிச்சவங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நம்ம ஊர் கோழி வாங்கி நம்ம ஆளுகளுக்கு நம்ம மூலப்பொருட்களை வச்சு வறுத்து கொடுத்து காசு பார்க்குற அமெரிக்கா கம்பெனி, கரெக்டாக இல்லையா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதே டேஸ்ட்ல சேம் நீங்க வேற நேம் வச்சு நம்ம உள்ளூர் இந்தியா நேம் வச்சு கொடுத்து பாருங்க, வாங்கி சாப்பிட மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பைக்கர்ஸ் குரூப்பை பார்த்துருக்கேன். ஒடிசாவா? எனக்கு 7000 ரூபா ஃபைன் போட்ட ஸ்டேட்டுக்காரனுங்களாடா நீங்கள். பார்த்தாலும் பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா புரியாது. भैया गैंगटॉक इधर सीधा जा. ओके थैंक यू. சமயத்து குழப்பி விட்ருது எனக்கு. இல்லை எனக்கு பார்க்க தெரியல. 2-3 டேர்ன் வந்து இதாச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கேட்டுக்கிட்டோமா தப்பு இல்லைல்ல. இது ஒரு சிட்டி, சிங்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். ஆள் நல்லா ஜம்முன்னு ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரியா. சிக்கிம் முதல்வர் பேர் என்னன்னு தெரியலையே. அதனால் சிக்கிம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவேன்னு நான் ட்ரிப்பு ஆரம்பிக்கிறப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொன்றுமே. நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த மேப் போட்டு பார்த்தேன் நான் எந்தெந்த பாதையில் வந்திருக்கிறேன்னு. பைத்தியக்காரத்தனமே இப்படி போய் மறுபடி இப்படி போய் எப்படியோ போய் வந்திருக்கிறேன். சரி வந்த இவ்வளோ தூரம் இன்னொரு ஆசையும் இருக்குது, அதையும் நிறைவேற்றிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்க சுற்றி மலையா, ஒரு டனலுக்குள்ளே போக போகிறோம். டேய் வெஸ்ட் பெங்கால் சின்ன டனல் தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், சூப்பர். கலராக லைட்டு நல்லா இருக்கு. இந்த குட்டி டனல் பேர்லாம் தெரில, பட்டு வைப்பாக இருக்குது. இந்த ஆர்மி வண்டியை ஓவர்டேக் பண்ண முடியல. நான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். மைலேஜ் என்னன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப 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 கொடுமையாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் ஓட்ட முடியுது. இதில் காட்டுற ஆவரேஜே 29 தான் காட்டுது. அப்படின்னா நம்ம டோங்லி வந்து இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 24 அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. கிளைமேட் மாறிடுச்சுங்க. அப்படியே பீக்குக்கு வந்துட்டோம் போல் இருக்குது. லைட்டாக காது அடைக்குதோ, ஆனாலும் பரவாயில்ல. இதுதான் அந்த கீழேருந்து பார்க்குறப்போ பெட்டி வெட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு ஊடால வர்றப்போ நமக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. மேப்பில் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? கிட்டத்தட்ட நான் இந்தியாவோட பார்டர் பக்கமாக இருக்கேன். பீக்கில் போயிட்டே இருக்கு. நானும் இப்படியே ஏறிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டரா. கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு தெரியலையே. கையெல்லாம் வலிக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி ரோட்லேருந்து இப்படி காட்டுறோம் பாருங்க. எப்படி இருக்கு. லைஃப்லேயே என் வண்டியை செகண்ட் கியரில் இப்படி நான் ஓட்டினதே இல்லை. ஸோ ஜஸ்ட் அது ஒரு கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கியரை யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கியர்லேயே வந்துட்டுருக்கோம். வந்துட்டோமா கேங்டாக் சிட்டியோட சென்டருக்கே வந்துட்டோமா. இன்னும் 2 மினிட்ஸ்னு காட்டுது. என்னை எங்கே கூட்டிகிட்டு போக போகுதுன்னு தெரில. பட்ஜெட்டில் ஒரு ரூம் பார்க்கணும். ஒருத்தர் சொன்னார் ஹோட்டல் வேணும், இந்த இடத்துல நிறுத்தக்கூட முடியாது போல் இருக்கு, அவ்வளோ இதாக இருக்குது. கீழே போங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இது வந்து ஆஃப் சீசனு, நல்லா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஹோட்டல் சர்ச்சிங் கீழே போயிட்டே வந்துடலாமா கடைசி வரைக்கும். நல்லா பெரிய பெரிய ஹோட்டல் வந்து உங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது என்ன இந்த மலை விட்டு கீழே போயிடுவோம் போல இருக்கு. இந்த
டயரை வச்சுக்கிட்டு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த ரூமெல்லாம் கூட நல்லா இருக்குது, ஆனால் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அவர் கீழே போச்சுனார், திரும்பி மேலே வர்ற மாதிரி இருந்தால் எப்படி வருதுன்னு தெரியல. டாங்லி கதறான் உருன்னு. ஏன்னா பைக் பார்க்கிங் இல்லைன்னா இங்கே நம்ம ரூம் எடுக்கிறது சிரமம். ஆனால் ரோடுக்கு அந்த க்ரிப்பாக தாரை போட்டு அந்த ஜல்லியில் பூரா அப்படியே வச்சுருக்காங்க க்ரிப்புக்காக, சடன்னு பிடுங்கிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னும் கீழே இறங்க சொல்லுது. ஏதோ ஒரு ரூட்டு மேப் போட்டேன் நான், ரூமெல்லாம் பார்க்க முடியல, போனால் ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூட்டில் இந்த கேங்டாக்கே எல்லா ரூட்டையும் சுற்றி வரேன் நான். இது எங்கே போய் சேருதுன்னு தெரியல. சரி, உடனே ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அதனால் அப்படியே நான் சுற்றி அடிச்சிட்ருக்கேன். சும்மா வண்டி தூக்கிட்டுலாம் அங்கங்கே சுற்ற முடியாது இல்லையா, ஏதாவது பாயிண்ட் வேணும் இல்லையா. நான் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த எங்கேயோ அங்கெல்லாம் இருந்து நான் மறுபடியும் வேறு ஒரு மலைகளுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா பக்கம் ரூட் இருக்கிற வரைக்கும் நம்ம சுற்றுவோம். 1 hour later. காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்கோன்னு. வேறு லெவலா. அங்கே பாருங்கள், எல்லாம் தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல வச்சு எடுக்கிறதுக்கு. நான் கேங்டாக் சிட்டிக்குள்ளேயே தான் எடுத்துருக்கிறேன். ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சொன்னான். சீசனில் 2500 வரும், இப்போ 1000 ருபீஸ்னா சரி ஓகே அப்படின்ட்டு இருங்க ரூமை காட்டுறாருங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் ரூம் நம்மளாம் கச்சன்னு போட்டோம். சோஃபா அப்படியே நீக்குனா அந்த வியூ. ரூம் வந்து பார்த்துக்கிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. 2000 கம்மி பண்ண மாட்டேன்ட்டான். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா நான் ஹெல்மெட்டை வந்து கீழே வச்சுட்டு இங்கே ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் எவன்டா எடுக்கிறது அப்படின்ட்டு சரி எவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு 1500 2 days அப்படின்னு. அப்புறம் இல்லை 1700 அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டேன். ரொம்ப நாளாக வந்து நான் பாகிஸ்தான் பார்டர் பக்கம் போயிருக்கிறேன். சைனா பார்டர் இது வரைக்கும் நான் போனதில்லை. இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. நத்துல்லா பாஸ்ன்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. அது இங்கேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்ரு. அதுக்கு பர்மிட்டெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு தான் போகணும். ஸோ நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த சைனா பார்டர் போய் நாளைக்கு போய் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு போய் பாஸ் எடுக்கணும். இப்போ சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு பசிக்குது, போய் சாப்பிட்டு மறுபடியும் போய் அந்த பாஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் நத்துல்லா பாஸ் போய் பார்த்துட்டு இவனை 12 மணிக்கு செக் அவுட் ஆகும், அதுக்குள்ளே இங்கே ஓடியாரணும். அதுதான் நாளைக்கு உண்டான டாஸ்க்கு. ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாம் அடுத்த வீடியோ வந்து நத்துல்லா பாஸ் போகிறது தான். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பைக்கில் போன மாதிரி எனக்கு வீடியோஸ் இல்லை, இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, தமிழில் நான் சொல்கிறது. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். என்னென்னமோ சொல்ல வந்த ஒன்றுமே ஃபுல்ஃபில் ஆக மாட்டேன். கேமரா எடுத்து வச்சாவே ஆகுது. நான் என்ன பண்ணிட்டேன். நான் சிரிப்பு நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஏன் சிரிக்கிறேன்?